இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம கேரளா குண்டு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமா இந்த பாதை இப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் மட்டும்தான் போயிட்டு இருக்கேன். எப்ப இந்த மாதிரி வண்டி நிக்கிதா, நான் ஆள் யாரையுமே காணும். ஃபால்ஸுக்கு ஒரு வேளை இப்படி எங்கேயும் போகணுமோ? போர்டு ப்ராப்பரா ஒண்ணு வைக்க மாட்டேன் மக்களே. இங்கதான் கொஞ்சம் கூட்டமா இருக்கு. ஆட்டோல யாரும் இருக்காங்களா? ஆட்டோலயும் யாரும் இல்ல. இப்ப எப்படி நான் போறது? ஒன்னும் புரியல மக்களே. கொஞ்சம் மூடி போய் பார்ப்போம். யாராவது வந்தாங்கன்னா கேட்போம். அப்படி இல்லைன்னா திரும்பி வருவோம் மக்களே. ஆனா இங்க வரணும்னா கொஞ்சம் தைரியம் வேணும் தான் மக்களே. பெரியவரோட சாணம் மட்டும்தான் கிடக்கு. பெரியவர் கிராஸ் பண்ண மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. வாட்டர் கிராசிங் யாருமே இல்லாம இருக்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. யாரா இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வண்டி மட்டும் நிக்குது, ஆளை காணல. கொஞ்சம் மயமாவும் தான் இருக்கும் தனியா வந்தோம்னா. ஆனா நிறைய பேர் நல்ல ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஆனா என்னமோ தெரியல, மக்களையே காணும், கூட்டத்தையே காணும் இந்த இடத்துல. இப்போ இதெல்லாம் கண்டிப்பா அனிமல் வர இடம் தான். அதனால பாருங்க, எலக்ட்ரிக் வண்டி போட்டு வச்சிருக்கீங்க. யாரும் இருப்பாங்களா கேட்கலாமா? யாரையும் காணும். ஆனா போங்க பஸ். சரிங்க மக்கள், இப்படியே போயிட்டு இருக்க முடியாது. நான் மேப் டவர் கிடையாது பார்த்துட்டு திருப்பி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ற மக்களே. இதோ மக்களே, அப்படி இப்படின்னு ஒரு வழியா கண்டுபிடிச்சு வந்துட்டோம். ஒரு இடத்துல கூட்டமா வண்டியை போட்டிருந்தாங்களா, அதனால அங்க கொஞ்சம் குழப்பமாயிட்டேன். மேப்ல இங்க வந்தா டவரே கிடைக்கல. அந்த ரோடு ஏறினீங்கன்னா கடைசி வந்தீங்கன்னா போர்டே வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எங்கேயா போர்டு வச்சிருக்கலாம். ஒரு இடத்துல கூட்டமா வண்டி இருந்தே கொஞ்சம் குழப்பமாயிருச்சு. ஒருவேளை அது ஏதோ எஸ்ட்ரீட் போலத்துக்கு கடந்து போற பாதைகள் இப்படிதான் இருக்கு மக்களே. பார்த்துக்கோங்க. சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? இதுல நாய்ஸ் ரிடெக்ட் பண்ணி நினைக்கிற மைக்கு பாருங்க. ஆனா கொஞ்சம் பீதி கலந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் மக்களே வர பாதை. மற்றபடி எல்லாமே டீல், செம்ம டீல் தான். வந்தோம்னா குளிக்க விட்டாங்கன்னா குளிச்சுட்டு எஸ்கேப்லாம். இங்கே வரீங்க, பெரிய மரம் வெட்டேன் சபரிமலை போறப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ இந்த காட்டுல பாக்குறேன். காட்டை கிட்ட ஏறாம இருக்கிற மக்களே, அதுக்கு அது மாதிரி நம்மளும் பார்த்துக்கணும். இங்க பாருங்க, அப்போ நம்ம அதுக்கு கீழே நின்றுதான் குளிக்கிற மாதிரி இருக்கும் மக்களே. கிணறு மாதிரி இருக்கும். அதனாலதான் கேரளா குண்டு வாட்டர் ஃபால்ஸ் வச்சிருக்காங்க. பார்த்துக்கோ மக்களே. ஓகே மக்களே, உள்ள போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்றேன். மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கேரளா குண்டு வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஆனா தண்ணி அளவுக்கு அதிகமா விழுகிறதுனால குளிக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. என்னோட போறதுன்னு தெரியல மக்களே. அழகா இருக்கு, பயங்கரமா இருக்கு மக்களே. இந்த ஏரியா எல்லா பக்கமும் தண்ணி பயங்கரமா இருக்கு. மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்மள இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கிணத்துக்குள்ள குளிக்கிறது அவ்வளோ ஆசையா வந்தேன். இது சொல்லுங்க, ஒரு ஆசையா வந்து கிடக்கும். இந்த கிணத்துக்குள்ள நீ குளிக்க கூடாதுடா அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த அண்ணன் கேட்டு பாக்குறேன். ஆனா அங்க குளிக்க முடியாது, கண்டிப்பா குன்றுல குளிக்க முடியாது. அங்க மேல வேலை பார்க்கறதுக்கு அங்கதான் ஒரு இடம் இருக்கு, அங்க நீ குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் கேட்டுட்டுதான் சொல்ல முடியும், ஏன்னா தண்ணி அதிகமா இருக்கு. நல்லதுதான், ஏன்னா நமக்கும் பெருசா பாதுகாப்பு வேணும் இல்லை, அதனாலதான் சொல்றாங்க. சொல்றதை கேட்பாங்க. அங்கிருந்து 1 2 3 அடுத்தது 4 இருந்தா கீழே பயங்கரமா இருக்கும். ஓகே, என்ன பண்றது, குடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பார்த்துக்கோ, அதுக்கு எல்லாமே இருக்கிறது தானே, எல்லாமே கடந்து போறது தானே வாழ்க்கை. கண்டிப்பா பாப்பா மக்களே. அப்படியே எடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அருவியோட சத்தம் கேட்கவே கேட்காத மக்களே. ஏன்னா மைக் வந்து நாய்ஸை கட் பண்ணிடுச்சு. அது வந்து வேறு இறைச்சல் மாதிரி தான் இருக்கும். 2 வீடியோ போடுறேன் பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ அழகாக கொட்டுது அப்படிங்கிறத. பயங்கரமாக இருக்குது மக்களே, பயங்கரமாக அழகாக இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை.
மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேன், ஏன்னா இந்த அருவியோட சத்தம் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக கேட்கன்றதுக்காக. இங்கே பாருங்க, இந்த தண்ணி விழுந்து விழுந்து அந்த இடமே அப்படியே ஒரு கிணறு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலுமே ரொம்ப அழகாக இருக்குது மக்களே. கூட்டமும் பெருசாக இல்லை, ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மழை மட்டும் வராமல் இருந்ததுன்னா உட்காந்து அடித்து பிச்சு எடுக்கலாம் மக்களே. கீழே சில பேர் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளும் இன்னும் கீழே போகணும், போயிட்டு தான் பார்க்கலாம் மக்கள். இன்னும் கீழே போயிட்டு ஒன்று கன்டினியூ பண்ணுறேன். இருந்தாலும் இந்த அருவி சத்தத்தை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வரல மக்களே. திருப்பூரில் இருந்து கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தது இதோ இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு தான் மக்களே. ஆனால் தண்ணி அதிகமாக இருக்கிறனால குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க என்ன அழகாக சின்ன சின்ன மாணவியெல்லாம் தோன்றி மறையுது. கேமராவில் கேப்சர் ஆகிறதுனால என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. பாருங்க என்ன ஒரு கிளியராக தண்ணி உள்ளே இருக்க பாறை வரைக்கும் அப்படி தெரியுது பாருங்க. ஆனால் தண்ணி விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இறங்கி ஒரு மணி நேரம் ஆட்டோ மூட்டு வந்துருக்கலாம். நான் எங்கே போனாலும் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்பணும்னு நினைப்பேன். ஆனால் இந்த இடத்த விட்டு கிளம்புறக்கே மனசு வர மாட்டேங்குது மக்களே. என்னன்னு தெரியல. மேலுமே அவ்வளோ அழகாக இருக்குது, அதனாலயா என்னன்னு ஒன்றும் புரியலை. பயங்கரமாக இருக்குது மக்களே. வீடியோ இறங்கிட்டே இருக்கிறேன், அதனால் ஷேக்கருன்னா மன்னிச்சுருங்க. சுற்றியும் பாருங்களேன், தண்ணி விழுந்து விழுந்து இந்த இடமே ஒரு வட்ட பாறை மாதிரி ஆகி, அதனால தான் இதுக்கு ஒரு கேரளா குண்டு வாட்டர் ஃபால்ஸ்னு பேர் இருந்தால் இன்னும் தெரியல மக்களே. அழகு மக்களே. அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா, வானவில் ஃபார்மாய் மறையுது மக்கள். அந்த இடத்துல தான் கரெக்டாக மேலே நம்ம வந்த பாலம். இது இந்த அழகான வாட்டர் ஃபால்ஸ். அப்புறம் அங்கே சில பேர் இன்னும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த அழகு அப்படியே விழுந்து படிப்படியாக இறங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே போகுது. அங்கே ஒரு வாய்க்கால் பார்த்தோம்ல, அந்த வாய்க்கால் வர வழியில் 2 வாய்க்கால் பார்த்தேன். அதுலலாம் இந்த தண்ணி தான் வரும் போல இருக்குது மக்களே. நம்ம பேசுகிறது இருந்தாலும் கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த சத்தத்தை விட்டுட்டு வீடியோ எடுக்க எனக்கு மனசு வரல மக்களே. பார்ப்போம் குளிக்க முடியுமா என்னங்கிறது. இல்லைனா இது ஒரு அரை மணி நேரம் இங்கே நல்லா இருந்துட்டு அப்புறமா சைலண்ட் வேல்யூ நேஷ்னல் பார்க் போக முடியுமான்றது பார்ப்போம் மக்களே. அவ்வளோதான் மக்களே. இவ்வளோ அழகான அருவியில் இவ்வளோ கிளியரான வாட்டரில் நமக்கு குளிக்கிறதுக்கு இன்றைக்கி கடவுள் கொடுத்து வைக்கலை. குளிக்கிறதுக்கு விட மாட்டேன்னு கடவுளுக்கு எடுத்து விட்டார். தண்ணி அதிகமாக வர காரணத்தினால நம்மளால் குளிக்கவும் முடியல, இங்கேருந்து ஆசையை அடக்கவும் முடியல. அதனால் இங்கேருந்து இப்போ கிளம்பலாம் மக்களே. இன்னொரு அரை மணி நேரம் அப்படியே மேலேருந்து வெறிக்கி வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிடுவோம் மக்களே. ஹலோ மக்களே, என்னால் குளிக்கும்போது வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் கொண்டு வரல. இந்த இடத்த பார்த்துட்டு நீ குளிக்காமல் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மேலே குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஒரு அரை மணி நேரம் நல்ல குளியில் போட்டு என்ன தான் குளித்தாலும் மண்டை மூஞ்சியெல்லாம் விளையாட மாட்டேங்குது, அப்படியே தான் இருக்குது மக்களே. குளித்து முடிச்சாச்சு மக்களே. வானம் இருட்டிட்டு வருது. அப்படியே இப்போ இங்கேருந்து பிச்சுக்கிறோம் மக்களே. பிச்சுக்கிட்டு ஊரை பக்கம் போவோம். பாருங்கள், செம்மையாக இருக்குது மக்களே. இதோ மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த லப்பர் மரங்கள் தான் இருக்குது. லப்பர் மரங்கள், அது பால் எடுக்கிறது,
இந்த மாதிரி தான் இருக்குது. இதை காட்டுறக்காகவும் நிப்பாட்டினா அப்புறம் இன்னொரு விஷயம், அழகிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பாறை, அந்த பாறையை மொத்தமாக கவர்ந்து இருக்கிற ஒரு அரச மரம் பாருங்க. அந்த பாறையை மொத்தமாக அப்படி தாங்கி பிடிச்சிட்ருக்கு. ஆமாம், கண்டிப்பாக அந்த அரச மரத்தோட வேர்கள் தான் இந்த பாறையை தாங்கி பிடிச்சிட்ருக்கு மக்களே. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அது இந்த வழியை மறைக்காத அளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கு பாருங்கள். அப்பா பயங்கர மக்களே. அழகியை அப்படியே கடத்திட்டு கீழே இறங்க வேண்டியதுதான் மக்களே. இதை பாருங்கள் மக்களே, ஒரு வேளை நம்ம குளிச்சுட்டு அங்கேருந்து வந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேரளம் குண்டு வாட்டர் ஃபால்ஸோட தண்ணி தான் இங்கே வருதான்னு தெரியலை. அப்படியே இப்படி வந்து அப்படியே இங்கே பூரா விவசாயத்துக்கு போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம், பலாமரம், அப்புறம் நிறைய மூங்கில் குருத்துங்க, அப்புறம் இந்த பக்கம் பூரா லப்பர் மரங்கள், மேலே பீக்கில் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டம் மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் போகும் போல இருக்குது மக்கள். ஆனால் இந்த ரோடு நான் வந்தப்போ ஏன்னு கேட்க ஒரு ஈக்கு குஞ்சு கேட்க கூட இல்லை. ரிட்டர்ன் போகிறோம், அவ்வளோ கூட்டம் மேலே ஏறி போகுது. வரும்போது என்ன மட்டும் தனியாக விட்றாங்க, திருப்பி வரும்போது பார்த்தா கூட்டமாக போகிறாங்க மக்களே. ஒன்றும் புரியலை. ஓகே மக்களே, அடுத்து இன்னொரு ஏரியாவுக்கு போகலான்னு இருக்கேன். அது போகலாமா இல்லை என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. இதோ மக்களே அப்படியே திரும்பி போயிட்டு இருந்தேன். வழியில் ஒரு அண்ணனை பார்த்தேன். அவர்கிட்ட பேசினப்போ தான் முன்னாடி போனால் ஒரு சொப்பனம் குண்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னாரு. ஆனால் அது வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இல்லை, போகிற ஆற்றை மறைச்சி ஒரு பாதைன்னு தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது. ஆனால் காரு பைக்கெல்லாம் ட்ரைவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அங்கே ஒரு இடம் இருக்குது முன்னாடி வந்த வழி, அதெல்லாம் அவங்களுக்கு போகும்போது வீடியோ எடுத்து காட்டுற மக்கள். வந்தோம்னா மேற்கொண்டு ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோம்னா சொப்பனம் குண்டு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு போகலாம். ஓகே மக்களே, அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். இங்கே குளிக்கிற ஐடியா எனக்கு இல்லை மக்களே. ரிவர் கிராசிங்கும் பண்ணலாம். இங்கே அந்த ரோடு இருக்குது, ரிவர் கீழே இருக்கா, அறிவியல் பக்கம் இருக்கா, ரிவர் கிராசிங். ஹெல்மெட் கவுண்ட்டை உடச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இன்னும் இப்படி போகிற வரைக்கும் மோட்டரில் இருக்க நம்புது போயா எடுத்து போட முடியும் மக்களே. அடுத்த கிளிப்பு சீக்கிரமே வாங்கணும் மக்களே. ஓகே மக்களே, கன்டினியூ பண்ணுங்கள். மன்னிச்சிருங்க மக்களே, அப்படியே பார்த்தது வெறும் ரிவர் கிராசிங் தான். இதுதான் உண்மையான கேரளம் சொப்பன குண்டு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் பார்க்க நல்லாயிருக்கு. தெரிஞ்சுதான் இங்கே வந்து குளிச்சிருக்கலாம். இப்போது மறுபடியும் குளிக்க முடியாது, பசங்க ஒழுங்காக டைவ் அடிக்க போகிறாங்க. இதுவும் அதுக்கு சேர்ந்து தண்ணியாக இருந்ததில் பயங்கர ஸ்லோவாக இருக்குது. க்ளீனஸை பாருங்கள், இந்த அளவுக்கு கிளியராக இருக்குது, பயங்கர க்ளீனாக இருக்குது மக்களே. இங்கே டைவ் அடிக்க போகிறோம், பயங்கரம். அடுத்து இன்னொரு தம்பி மேலே இருக்கார், அவரும் டைவ் அடிக்கிறாரான்னு தெரியல.